இப்போ ஹாஜின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு ஹாஜிக்கு போனாங்களா இல்லையா? யாராச்சும் அல் ஹாஜி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு ஹாஜிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது அல் ஹாஜி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சஹாபாக்கள் யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? அபூபக்கர் சித்திக் ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா? அல்ஹாஜ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது சொன்னீங்களா? அல்ஹாஜ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னீங்களா? கேள்விப்பட்டிருக்கல ஒரு வார்த்தையாச்சு. அல்ஹாஜ் உஸ்மான் கேள்விப்பட்டீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றேன் சஹாபி, அதெல்லாம் கேட்கல. சரி, 4 இமாம்ங்கிறாங்களா அபு ஹனீஃபா ஷாஃபின்னு, அவங்களும் ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா? அல்ஹாஜ் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாராவது சொன்னீங்களா? அல்ஹாஜ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னீங்களா? இதெல்லாம் நேற்று முந்தா நாள் நுழைஞ்ச சனியம் இது. இதுக்கு இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. நம்ம சமுதாயத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் போய் ஹஜ்ஜிங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை, அது பட்டம் கிடையாது. என்னமோ யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கிட்டு வர்ற மாதிரி அல் ஹாஜின்னு போட்டுக்கிறாங்க. டிகிரி உலகத்துக்கு உள்ளது போட்டுக்கலாம். நான் பிஏ எம்ஏன்னு படித்தேன்னு சொன்னால் அது டிகிரி உலகத்துக்காக படிக்கிறது. அந்த பட்டத்தை படிப்பை போட்டுக்கலாம். ஹஜ்ஜி இபாதத்தை போய் என்னமோ பட்டம் மாறி அல் ஹாஜ் ஒரு ஹஜ்ஜிக்கு வெறும் ஹாஜின்னு சொல்லணுமா? அதில் வேற வியாக்கியானம். 2 ஹஜ்ஜி பண்ணால் அல் ஹாஜின்னு சொல்லணுமா? இப்படி எல்லாம் ஒரு இருக்குது. அப்படிலாம் அகராதியில் கிடையாது. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போனது அல்லாஹ்வுக்காக போயிட்டு வந்தோமா அதோடு முடிச்சுக்கணுமே தவிர அது பேர்லேயே அல்ஹாஜின்னு போடுறதுன்னா அது முகஸ்துதியாக போயிடும். முகஸ்துதி கடுகளவு இருந்தால் கூட அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு பிறகு நான் உங்கள் விஷயத்தில் ரொம்ப பயப்படுறது மனுஷனுக்காக நீங்கள் வணங்கிடுவீங்கன்னு தான் பயப்படுறேன். ரியான்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை மனுஷனுக்காக செய்கிறது. 4 பேர் பாராட்டணும். இதில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடி அவங்களே காசை கொடுத்து போஸ்டர் அடிச்சு விட்றாங்க. இவனை எவனும் விட்டுறதில்ல. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அவர் இன்னாரு வருக போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி அனுப்பு விழா வரவேற்பு விழாலாம் போஸ்டர் அடிச்சு இவர் ஹஜ்ஜுக்கு போனாலும் உலகத்துக்குலாம் சொல்றாரு. இது நீ மனுஷன் புகழுக்காக வேண்டி சொல்றது ஆயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க 3 பேருக்கு எல்லாம் என்ன செய்வான், மறுமையில் விசாரிப்பானா. யாரு? ஒரு ஆலிம், மார்க்க அறிஞர். தூக்கி அவனுக்கு அறிவு தந்தான்ல, நீ என்னடா பண்ணேன்னு எல்லாம் கேட்பான். நான் தான் ஒரு ஊராக போய் பயன் பண்ணல, நல்ல விஷயம் தான் சொன்னேன்ல, அவன் சொல்லுவான். நல்லா சொல்லுவோம், நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ எனக்காக வேண்டியா சொன்னேன், அறிஞன்னு எல்லாரும் பாராட்டணும்னு சொன்னேன், பாராட்டிட்டாங்க, போடா நரகத்துக்குன்றான்ல. அதே மாதிரி இன்னொரு ஆளை கொண்டாந்து என்ன செய்வான், இல்லை ஒரு செல்வந்தனை கொண்டாந்து கேட்பான், உனக்கு நிறைய பணம் தந்தன்ல, நீ என்ன பண்ணுன? நான் தான் வாரி கொடுத்தேனே அப்படிமா. நீ வாரிலாம் கொடுத்தது நஷ்டம், வள்ளல்னு பேர் வாங்க தானே கொடுத்த, வள்ளல் தான் போஸ்ட் விட்டாங்கல்ல, போடா நரகத்துக்குன்றான்ல. அதே மாதிரி உயிரை தியாகம் பண்ணார் பாருங்க ஷஹீது, அவரை கூப்பிட்டு கேட்பான், உனக்கு திரகாத்திரமான உடலை கொடுத்தனே, அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தனே, நீ என்ன பண்ண? உயிரை கொடுத்துருனே, நீ உயிரை கொடுத்து நஷ்டம் எனக்கு வேண்டிய கொடுத்த, வீரன் எல்லாரும் பாராட்டணும் கொடுத்த, வீரன் பாராட்டாங்க, உலகத்தில் பாராட்டிவிட்டாங்க, உனக்கு கூடி கிடைச்சிருச்சு, போடா நரகத்துக்குன்றான்ல. அப்போ இந்த மாதிரி தான் ஹஜ்ஜி. எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி தான் அல்லாஹ்வுக்குன்னு செய்யணும். இந்த ஹாஜி பொம்பளைகளுக்கு இப்படி ஒரு புது சட்டம் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி தலையில கருப்பு தனி துணி, ஸ்பெஷல் துணி வச்சிருக்காங்களா அதுக்கு? முடி உதிராம இருக்கிறது அதுக்காக கட்டுவாங்க. அதை காலமெல்லாம் கட்டிக்கிறது. இது ஹாஜியானு சொல்றதுக்காக கட்டிக்கிறது.